அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கங்காவை எல்லாருமே அவ்வளோ அக்கறையோடு அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, விழுந்து விழுந்து மாத்திரை எடுத்து தராங்க, ஜூஸை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் கங்காவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அது எனக்கு என்னமோ சரியாக படலைங்க. கங்கா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி கொண்டு வர போகிறாங்க. கங்காவுக்கு குழந்த இந்த டென்ஷனு இந்த பிரச்சனை இதெல்லாம் குமரன் ஒரு நாள் சொல்லும்போது கங்காவுக்கு பெரிய பிரச்சனை வயிற்று வலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் குழந்த இதாக போதோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இப்போ கங்காவோட குழந்தைய இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு காரணமே இல்லைங்க. இந்த மாதிரி அக்கறையோடு வீட்டுக்கு தலைப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவனிக்கிறாங்க இல்லையா. இப்போ குமரனோட அம்மா இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் பிரச்சனையால் தான் உன் குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குமரனையும் கங்காவையும் அவங்க சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த டைமில் தான் நீ இங்கே இருக்கவே வேணாம், கிளம்பு, நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு அடித்து பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா. ஆனால் கங்காவுக்கு குழந்தைய குழந்தை பிறக்கிற வரைக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. கங்காவுக்கு குழந்தை இடையில கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அது அபாசன் ஆகிற மாதிரியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏதாவது அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லக்கூடாது, ஏதாவது பதறி அடித்து எதுவுமே பேசக்கூடாது, நிதானமாக தான் இருக்கணும், அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, வீக்காக இருக்காங்க, இவ்வளோ ரீசன் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அது காவேரிக்கு அந்த இது சொல்ல மாட்றாங்க. கங்காவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ப்ராப்ளம் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இப்போ பசுபதியோட மேட்ரு முடிஞ்சோடனே கங்கா குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் வரப்போகுது. ஏன்னா அடிக்கடி வயிறு வலி அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு வராங்க, சாப்பாடு பிரச்சனையை கொண்டு வராங்க. எனக்கு அதுதாங்க தோணிக்கிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் போய் கங்காவோட